ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பாரதியார். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 தான் பார்க்க போகிறோம். நவம்பர் மந்த் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலுக்கு பெயரை பரிந்துரைத்த நாடு? விடை ஏமன். இலங்கை அருகே உருவான புதிய புயலுக்கு டிட்வா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பெயரை பரிந்துரை செய்த நாடு ஏமன். டிட்வா அல்லது டெட்வா என்பது ஏமனில் உள்ள சோகாட்ரா தீவில் உள்ள ஒரு பிரபலமான காயலை குறிக்கிறது. சென்யார் புயலுக்கு பெயர் பரிந்துரைத்த நாடு ஐக்கிய அரபு அமீரகம். மோந்தா புயல் பெயர் பரிந்துரைத்த நாடு தாய்லாந்து. தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை நவம்பர் 11. அபுல் கலாம் ஆசாத்தின் பிறந்த தினம் தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. 10 நவம்பர் 2025 அன்று முதியோர்களுக்கான அன்புச்சோலை திட்டத்தை தமிழக முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார்? விடை திருச்சி. மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசால் அன்புச்சோலை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திருச்சி பொன்மலைப்பட்டியில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 25 அன்புச்சோலை மையங்கள் ரூபாய் 10 கோடியில் தொடங்கப்பட்டு உள்ளது. நவம்பர் 2025 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை? விடை 94. 94வது ராம்சார் தலமாக பீகாரில் உள்ள கோகபில் ஏரி அறிவிக்கப்பட்டுள்ளது. கூற்று 1. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் படேல். கூற்று 2. இவர் பிறந்த தினமான அக்டோபர் 31, 2014ஆம் ஆண்டில் இருந்து தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்தியாவின் தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலம் எது? விடை கேரளா. கேரளாவின் தற்போதைய முதல்வர் பினராயி விஜயன். இந்தியாவில் நடைபெற்ற 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்தியா. இறுதி ஆட்டத்தில் இந்தியா 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் ஆட்டநாயகி விருது பெற்றவர் ஷஃபாலி வர்மா. தொடர் நாயகி விருது பெற்றவர் தீப்தி சர்மா. இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர். இந்திய மகளிர் அணியின் தற்போதைய பயிற்சியாளர் அமோல் மஜும்தார். சமீபத்தில் உணவு பாரம்பரியத்திற்காக யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய நகரம் எது? விடை லக்னோ. பக்ரைனில் நடைபெற்ற 3வது ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை சீனா. இப்போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா 6வது இடம் பிடித்தது. 32வது ஆசிய பசிபிக் பொருளாதார உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஜியாங்ஜூ நகர், தென்கொரியா. 2026ஆம் ஆண்டு அபெக் உச்சி மாநாடு சீனாவில் நடைபெற உள்ளது. சமீபத்தில் ஓய்வு பெற்ற ரோஹன் போபண்ணா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை டென்னிஸ். கேரள மாநிலம் உருவான தினம்? விடை 1 நவம்பர் 1956.
1 நவம்பர் 1956ஆம் ஆண்டில் உருவான மாநிலங்கள் ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், மத்திய பிரதேசம், லட்சத்தீவு. 1 நவம்பர் 1966ஆம் ஆண்டில் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் உருவாகின. மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு சத்தீஸ்கர் மாநிலம் 1 நவம்பர் 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தலைமுறை அடிப்படையில் புகையிலைக்கு தடை விதித்த உலகின் முதல் நாடு எது? விடை மாலத்தீவு. முதலாவது வளரும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு 2025ஐ பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? விடை புதுடெல்லி. இம்மாநாட்டிற்கான கருப்பொருள் சிந்தனை, புத்தாக்கம், உத்வேகம். 4410 கிலோ எடை கொண்ட CMS-03 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது? விடை LVM-3M5 அல்லது GSLV Mark 3. கடலோர பாதுகாப்பு தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான 4410 கிலோ எடை கொண்ட CMS-3 செயற்கைக்கோளுடன் LVM-3M5 ராக்கெட் 2 நவம்பர் 2025 அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்திய மண்ணிலிருந்து விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட அதிக எடை கொண்ட முதல் செயற்கைக்கோளாக CMS-03 உருவெடுத்துள்ளது. 2025 சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? விடை ஜேனிஸ் ஜென். தேர்தல் ஆணையத்தின் SIR என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சமீபத்தில் அங்கோலா நாட்டின் 50வது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? விடை திரௌபதி முர்மு. 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான சின்னம் எது? விடை காங்கேயன். 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 28 நவம்பர் முதல் 10 டிசம்பர் வரை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ளது. இப்போட்டிக்கான காங்கேயன் சின்னத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். 11வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சிலியில் நடைபெற உள்ளது. இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை எழுதியவர் யார்? விடை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் 1875ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி இயற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டு வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டுகளை குறிக்கிறது. இந்த பாடலின் 150 ஆண்டுகளை நினைவு கூறும் ஓராண்டு கால கொண்டாட்டங்கள் 2025 நவம்பர் 7 முதல் 2026 நவம்பர் 7 வரை நடைபெற உள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவு தினத்தை ஒட்டி அஞ்சல் தலை ரூபாய் 150 சிறப்பு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில் வெளியிட்டார். வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக 1896ஆம் ஆண்டு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் இசையமைத்து பாடினார். இந்திய அரசியல் நிர்ணய சபையால் 24 ஜனவரி 1950இல் நாட்டின் தேசிய பாடலாக வந்தே மாதரம் ஏற்கப்பட்டது. சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை குருநானக் தேவ். குருநானக் ஜெயந்தி நவம்பர் 5 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 30வது ஐநா பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பெலேம் நகர், பிரேசில். நியூயார்க் மேயர் பதவியை ஏற்க உள்ள முதல் இந்திய வம்சாவளி யார்? விடை சோரான் மம்தானி. இவர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். 1 நவம்பர் 2025 அன்று பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார்? விடை விஸ்வஜித் சகாய்.
சார்க் கூட்டமைப்பின் 66வது இலக்கிய திருவிழா எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? விடை வி.எஸ். ராகுல். இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட ஹனிமாது விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? விடை மாலத்தீவு. மாலத்தீவின் தற்போதைய அதிபர் முகமது மூயிஸ். தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற முதல் பெண் போட்டியாளர் யார்? விடை அர்சி குப்தா. 12வது புரோ கபடி லீக் 2025 தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை தபங் டெல்லி கேசி. ஸ்வச் சர்வக்ஷன் 2025 அறிக்கைப்படி இந்திய அளவில் அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது எது? விடை மதுரை. இப்பட்டியலில் முதல் 3 இடங்கள் மதுரை, லூதியானா, சென்னை. சமீபத்தில் காலமான மேனுவல் ஃபெடரிக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை ஹாக்கி. நவம்பர் 2025 எந்த நாட்டிடமிருந்து 8 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது? விடை போஸ்ட்வானா. நவம்பர் 2025 இந்திய தர நிர்ணய பணியகத்தின் இயக்குனர் ஜெனரலாக பொறுப்பேற்றவர் யார்? விடை சஞ்சய் கார்க். தி மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பிரியம்பதா ஜெயக்குமார். உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக 24 நவம்பர் 2025 அன்று பதவியேற்றவர்? விடை சூரியகாந்த். உச்ச நீதிமன்ற 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு பி.ஆர். கவாய் பரிந்துரை செய்தார். உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக 24 நவம்பர் 2025 அன்று சூரியகாந்த் பதவியேற்றார். இவர் 9 பிப்ரவரி 2027 வரை இப்பதவியில் நீடிப்பார். சூரியகாந்த் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். சமீபத்தில் விளையாட்டு மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு செய்த சேவைகளை பாராட்டி நைட்ஹுட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை டேவிட் பெக்காம். 2025 ஆண்டுக்கான அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான உலக தலைவர் விருதை பெற்றவர் யார்? விடை குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? விடை நவராய்ப்பூர், சத்தீஸ்கர் மாநிலம். மித்ரா சக்தி 11 2025 கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? விடை இந்தியா மற்றும் இலங்கை. வின்பாக்ஸ் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் வியட்நாம் இடையே நடைபெற்றது. 2024 ஆண்டுக்கான தேசிய தண்ணீர் விருதுகளில் சிறந்த மாநிலம் விருது பெற்றது எது? விடை மகாராஷ்டிரம். இதில் முதல் 3 இடங்கள் மகாராஷ்டிரம், குஜராத், ஹரியானா. மத்திய ஜல் சக்தி அமைச்சர் அறிவித்த 2024 ஆண்டுக்கான தேசிய தண்ணீர் விருதுகளில் தென் மண்டலத்தில் சிறந்த மாவட்டத்துக்கான விருது திருநெல்வேலிக்கு கிடைத்தது. நாட்டில் நீர் பாதுகாப்பு திட்டங்களில் தெலுங்கானா மாநிலம் முதலிடம் பிடித்தது. நவம்பர் 2025 பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை தோட்டா தரணி.
பிரபஞ்ச அழகி 2025 பட்டம் வென்றவர் யார்? விடை பாத்திமா போஸ் பெர்னாண்டஸ். இவர் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் பழங்குடியின மரபணு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? விடை குஜராத் மாநிலம். உலக அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை நவம்பர் 10. 2025க்கான தீம் ட்ரஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் டுமாரோ. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 அன்று கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான மனோகர் பாரிக்கர் யுவ விஞ்ஞானி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் எது? விடை கர்நாடக மாநிலம். ஐநா நீர் உடன்படிக்கையில் இணைந்த தெற்காசியாவின் முதல் நாடு எது? விடை வங்கதேசம். 2025 உலக அளவில் காலநிலை ஆபத்து குறியீட்டில் இந்தியாவின் இடம்? விடை 9வது இடம். கூற்று 1. 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு ஹங்கேரி எழுத்தாளர் டேவிட் சலாய் எழுதிய ஃப்ளஷ் நாவலுக்கு வழங்கப்பட்டது. கூற்று 2. 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு கன்னட எழுத்தாளர் பானு முஸ்டாக் எழுதிய ஹார்ட் லேம்ப் நூலுக்கு வழங்கப்பட்டது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பெண்களின் வசிப்பிடங்களுக்கு சென்று புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை கண்டறியக்கூடிய நடமாடும் மருத்துவ வாகனம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? விடை காஞ்சிபுரம். 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார்? விடை விஷ்ணுபுரம் சரவணன். நூல் ஒற்றை சிறகு ஓவியா. பழங்குடியினர் கௌரவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை நவம்பர் 15. பிர்சா முண்டா பிறந்த தினம் பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 2025இல் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? விடை நிதிஷ்குமார். 20 நவம்பர் 2025 அன்று பீகார் மாநில முதல்வராக ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்றார். துணை முதல்வர்களாக சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய்குமார் சின்ஹா பதவியேற்றனர். பீகார் மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான். நாட்டிலேயே முதல் முறையாக தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? விடை சென்னை மாநகராட்சி. இத்திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 15/11/2025 அன்று தொடங்கி வைத்தார். சமீபத்தில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான கௌரவ ஆஸ்கர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? விடை டாம் குரூஸ். பீகாரிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் டேசாம் ஆண்டு பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. விடை 15 நவம்பர் 2000. சமீபத்தில் காலமான ஈரோடு கவிஞர் தமிழன்பனின் இயற்பெயர் என்ன? விடை ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பனின் புகழ்பெற்ற கவிதை தொகுப்பான வணக்கம் வள்ளுவ நூலுக்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. தமிழக அரசின் 2024ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது பெற்றவர்கள்? விடை மேற்கண்ட அனைவரும்.
2024ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது பெற்றவர்கள்: தே. ஞானசுந்தரம், மரபுத்தமிழ், சென்னை; ரா. காமராசு, ஆய்வுத்தமிழ், திருவாரூர்; கா. சோமசுந்தரம், படைப்புத்தமிழ், தென்காசி. இந்த விருதுடன் ரூபாய் 5 லட்சத்துக்கான காசோலையும் 1 பவுன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது. நவம்பர் 2025இல் ஐநாவின் அமைப்பான யுனிசெஃப் இந்தியா பிரிவின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர். விடை: கீர்த்தி சுரேஷ். தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? விடை: கோயம்புத்தூர். 2025ஆம் ஆண்டிற்கான அமைதி, ஆயுத குறைப்பு, வளர்ச்சிக்கான இந்திரா காந்தி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை: மிஷெல் பசேலெட். இவர் சிலி நாட்டின் முன்னாள் அதிபர் ஆவார். 2025 டேவிஸ் கோப்பை ஆடவர் அணிகள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை: இத்தாலி. 2025ஆம் ஆண்டு G20 கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: ஜோகன்னஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. டிஃபரண்ட் பட் நோ லெஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை: அனுபம் கெர். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? விடை: அகமதாபாத். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் இந்தியாவில் 2010ஆம் ஆண்டு புதுடெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கிளாஸ்கோவில் நடைபெற உள்ளது. துயரத்தில் உள்ள பெண்களுக்கு உடனடி உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக தேசிய மகளிர் ஆணையம் அறிவித்துள்ள உதவி எண்? விடை: 14490. பிரிட்டனின் 2025ஆம் ஆண்டுக்கான இளம் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை: ஸ்ரீனிவாஸ் சகஸ்ரநாமம். சமீபத்தில் இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்ட வீரர் யார்? விடை: ரோஜர் ஃபெடரர். சூரியகிரண் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்கு இடையே நடைபெற்றது? விடை: நேபாளம். கோவாவில் நடைபெற்ற 11வது ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? விடை: ஜாவோகிர் சிண்டாரோ. இவர் உஸ்பெகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். புதிய 4 தொழிலாளர் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? விடை: 21 நவம்பர் 2025. நடைமுறையில் இருந்த 29 தொழிலாளர் சட்டங்கள் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவை ஊதிய விதி 2019, தொழில்துறை தொடர்பு விதி 2020, சமூக பாதுகாப்பு விதி 2020 மற்றும் பணி பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் விதி 2020 ஆகிய 4 சட்டங்களாக சுருக்கப்பட்டன. இந்திய அரசமைப்பு சட்ட தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை: நவம்பர் 26. இலங்கையில் நடைபெற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிமுக டுவெண்டி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை: இந்தியா. கரியமில வாயு உமிழ்வே இல்லை என்ற இலக்கை எட்ட இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு? விடை: 2070. ஐசிசியின் ஆடவருக்கான 10வது டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? விடை: இந்தியா மற்றும்
கூற்று 1. 2010ஆம் ஆண்டு கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. கூற்று 2. கோவையில் ரூபாய் 208.50 கோடியில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 25/11/2025 அன்று திறந்து வைத்தார். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. நவம்பர் 2025இல் தேசிய சட்ட உதவி ஆணையத்தின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை விக்ரம் நாத். நவம்பர் 2025இல் உச்சநீதிமன்ற சட்ட உதவி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை ஜிதேந்திர குமார் மகேஸ்வரி. வங்கதேசத்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்தியா. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் பலதார மணத்தை தடை செய்யும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது? விடை அசாம். இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 2025-26ஆம் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் எத்தனை சதவீதமாக உள்ளது? விடை 8.2%. நவம்பர் 2025இல் இந்திய மகளிர் குத்துச்சண்டை அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர். விடை சாண்டியாகோ நீவா. இவர் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர். ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2025இல் இந்தியாவின் இடம்? விடை 85. இத்தரவரிசையில் முதல் 3 இடங்கள் சிங்கப்பூர், தென்கொரியா, ஜப்பான். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட டேஷ் நாட்டிற்கு நிவாரண உதவிகளை வழங்க இந்திய அரசு ஆபரேஷன் சாகர் பந்து என்ற திட்டத்தை தொடங்கியது. விடை இலங்கை. நவம்பர் 2025இல் மத்திய மறைமுக வரிகள் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். விடை விவேக் சதுர்வேதி. கோவாவில் நடைபெற்ற 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை ரஜினிகாந்த். தோஹாவில் நடைபெற்ற ஃபிஃபா அண்டர்-17 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை போர்ச்சுகல். ப்ராஜெக்ட் சன் கேச்சர் திட்டத்தினை தொடங்கிய நிறுவனம் எது? விடை கூகுள். நண்பர்களுக்கான கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.